எக்ஸாம்பிள் 2.5ல இந்த சர்க்கிளோட ரேடியஸ் எவ்வளோ சொல்லிட்டாங்கன்னா 7 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. 7 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ இந்த ஷேடட் ரீஜன் மட்டும் கேட்குறாங்க. ஓகே, இந்த ரோஸ் கலர் இருக்குது இல்லையா, இதை மட்டும் கேட்குறாங்க. அதோட ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதில் 2 பிக்சராக எடுக்க போகிறேன். இது ஒரு ஸ்கொயராக எடுத்துக்க போகிறேன். முதல்ல அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த குவாட்ரண்ட்டை எடுத்து அதோட ஏரியா கண்டுபிடிச்சிட்டு அதை 4ஆல் டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி, ஏன்னா 4 குவாட்ரண்ட் இருக்குது இல்லையா, 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த ஏரியா கிடச்சிடும் எனக்கு. அப்புறம் இந்த ஸ்கொயரோட ஏரியாவும் கிடச்சிடும். அதுலேருந்து இதை கழிச்சேன்னா எனக்கு இந்த ஏரியா கிடச்சிடும். இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் இந்த ஸ்கொயரோட ஏரியா சைடு கண்டுபிடிக்கணும் இல்லையா. இந்த டயாமீட்டர் வந்து 7 சென்டிமீட்டர் அப்படின்னா இதில் பாதி தான் ரேடியஸ் இல்லையா, ரேடியஸ் தான் கணக்குது. அப்போ இது என்னது, இதில் பாதி, அப்போது 3.5. அப்புறம் இங்கே வாங்க, இதுலேயும் ஒரு 3.5 இருக்குது இல்லையா, அப்போ இதுவும் 3.5. அப்போது இந்த ஸ்கொயரோட ரேடியஸ் சைட்ஸ் எவ்வளோ எப்படி இருக்குது, 3.5ம் 3.5ம் 7 சென்டிமீட்டர். அப்போது ஏரியா ஆஃப் ஸ்கொயர் என்ன ஃபார்முலா, ஏ ஸ்கொயர் இல்லையா. ஏங்கிறது எப்படி இருக்குது, இது 7 அப்படின்னா இதுவும் 7, இதுவும் 7, இதுவும் 7. அப்போது ஏ ஈக்குவல் டு 7னா 7 ஸ்கொயர் ஈக்குவல் டு 49 ஆச்சுங்களா. இதோட ஏரியா கண்டுபிடிச்சிச்சு. இப்போ இந்த குவாட்ரண்ட்டோட ஏரியா கண்டுபிடிக்கணும். குவாட்ரண்ட்டோட ஏரியா கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா என்ன பாருங்கள், ஏரியா ஆஃப் செக்டார். ஏரியா ஆஃப் செக்டார், செக்டார் ஃபார்முலா என்னது, டீட்டா பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் இல்லையா. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். பை வந்து 22/7, டீட்டா ஈக்குவல் டு கண்டிப்பாக 90 டிகிரியாக தான் இருக்கணும் இல்லையா. ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், ரைட் ஆங்கிள் இது, அப்போது 90 டிகிரி. அப்புறம் இதோட ரேடியஸ் எப்படி இருக்குது அப்படின்னா டயாமீட்டர் தான் 7ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, டயாமீட்டர் தான் 7ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரேடியஸ் வந்து இதில் பாதி இல்லையா, அப்போது ரேடியஸ் ஈக்குவல் டு டயாமீட்டர் பை 2, அதாவது ரேடியஸ் ஈக்குவல் டு 7/2. ஓகேங்களா. அப்போ ரேடியஸ் என்னது 7/2. இப்போ இதை வச்சு நம்ம இதை கண்டுபிடிக்கலாம். டீட்டா 90 டிகிரி 360 டிகிரி இன்ட்டு 22/7 இன்ட்டு 7/2 இன்ட்டு 7/2 இல்லையா. அதை அப்படியே போட்டிருக்கேன் அதில் ஆர் ஸ்கொயர் இல்லையா. இப்போ 7 கேன்சல் பண்ணிக்கலாம், 0 கேன்சல் பண்ணிக்கலாம். இது 1 9s ஆர், இது 4 9s ஆர். அப்புறம் இதில் இந்த 2 தானே இது, இந்த 2 இந்த 2 கேன்சல் பண்ணால் 11. அப்போ மிச்சம் மேலே என்ன இருக்குது பாருங்கள், 11 × 7 டிவைடட் பை 4 × 2. அப்போ இது பிடிக்குது 77/8. அப்போது ஒரு செக்டாரோட ஏரியா வந்து கண்டுபிடிக்கணும் நம்ம இல்லையா. அப்போ 77/8 என்னது, 9 8s are 72. அப்புறம் 50. 0 கடை வாங்கிட்டா மேலே புள்ளி வச்சிடணும். புள்ளி வச்சிட்டோம்னா எத்தனை 8 வரும், 6 8s are 48. அப்புறம் 20, 2 8s are 16. இதில் 4 0, 5 8s are 40, 0 ஆயிடுச்சு. அப்போது ஏரியா ஆஃப் செக்டார் எவ்வளோ, 9.625. நல்லா பாருங்கள், இந்த ஏரியா மட்டும்தான் 9 பாயிண்ட்டு, இந்த ஏரியா மட்டும்தான் 9 பாயிண்ட் சம்திங் இல்லையா, 25. மொத்தம் 4 ஏரியா இருக்குது அந்த மாதிரி இல்லையா. அப்போ 4 ஏரியானா 4 இன்ட்டு ஏரியா ஆஃப் செக்டார். ஒரு பாட்டு தான், மொத்தம் 4 பாட்டும் வேணும் அப்படின்னா 4 பாட்டு என்னன்னா 4 இன்ட்டு 9.625. அப்போ மல்டிப்ளை பண்ணிடலாம். 9.625 கழிச்சு எவ்வளோ பாருங்கள், 4 5s are 20, 0 2, 4 2s are 8, 9 10, 1, 4 25 25, 2 36 38 சரிங்களா, 38. அப்போ எவ்வளோ வருது,
4 செக்டாரும் சேர்ந்தால் எவ்வளோ வருது ஏரியா? 38500 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? சென்டிமீட்டர் மீட்டர் அது எல்லாமே சென்டிமீட்டர் தான். ஓகேங்களா? சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போது நமக்கு ஏரியா ஆஃப் ஸ்கொயர் தெரியும். ஏரியா ஆஃப் ஸ்கொயர் என்னது? 49 இல்லையா? ஏரியா ஆஃப் 4 குவாட்ரண்ட் எவ்வளோ? 38 பாயிண்ட் புள்ளி வைக்கணும் இல்லையா? இங்கே 1 2 3 நம்பரு. அப்போ 1 2 3 நம்பர் புள்ளி தள்ளி வச்சிடணும். அப்போ இங்கே தள்ளி வச்சுருங்க. அப்போ 38.500. இப்போ இதில் இதை கழிச்சனா நமக்கு கிடச்சிரும். ஏன்னா இங்கே பாருங்கள், இந்த பிக்சரை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த ஸ்கொயர்லேருந்து இந்த 4 குவாட்ரண்ட்டை கழிச்சோன்னா எனக்கு இந்த ஏரியா கிடைக்கும் இல்லையா? அப்போ கழிச்சா என்ன வரும் பாருங்கள். இங்கே 0 ஆட் பண்ணிங்க. இந்த 500 அப்படியே வந்துடும் இல்லையா? ஏன்னா இங்கே 1 கடன் வாங்கினா 1000 ஆகிடும். 1000 ஆச்சுன்னா 500 அப்படியே வந்துடும் இல்லையா? 1500 போச்சுன்னா 500. இப்போ இங்கே 48 தான் இருக்குது இல்லையா? 48 தான் இருக்குன்னா 48ல் 38 போச்சுன்னா 10. அப்போது இந்த காலி இடம் மட்டும் எவ்வளோ? 10.500 சென்டிமீட்டர் ஸ்கொயர். தேங்க்யூ.